சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இறந்தவங்க ஆவியா வருவாங்கிறது பொய். இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் வந்ததே கிடையாது. அப்படி யாராச்சும் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அது வந்து மூட நம்பிக்கை தான், வர முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷனா இந்த உடம்புல வாழும் போதே அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் மேலதான் பவர் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது. அப்படி இருக்கும் போது இந்த பாடியும் அவன் இழந்ததுக்கு அப்புறம் இன்னும் அவன் பவரா வருவாங்கிறது அது நம்புறதே ஒரு முட்டாள்தனம். இந்த உடம்பு வச்சுட்டு இருக்கும் போதே ஒரு லெவலுக்கு மேல சில விஷயங்கள் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உடம்பே இல்லாத டைம் இன்னும் வீக்கா தான் ஆவாங்களே ஒழிய இன்னும் வந்து பவர்ஃபுல்லா ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப நம்ம உலகத்துல நிறைய பேர் பார்த்திருக்கோமே, நான் ஆவியை பார்த்திருக்கேன், எனக்கு ஆவி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆவியை பார்த்திருக்குன்னு சொல்றவங்க வந்து ரெண்டு வகை. ஒரு குரூப் கம்ப்ளீட்டா போய் சொல்றாங்க, இன்னொரு குரூப் வந்து அவங்க ஆவியை பார்க்கல, அவங்க வேற ஏதாச்சும் உருவத்தை பார்த்து ஆவின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அதே மாதிரி இப்ப இந்த உடம்புல ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ரெண்டு குரூப். ஒரு குரூப் ஆஃப் ஆளுங்க வந்து நடிக்கிறாங்க ஒரு சில தேவைகளுக்காக, இன்னொரு குரூப் ஆஃப் ஆளுங்க வந்து மனநோயாளிங்க. அவங்களை வந்து நீங்க சைக்காட்ரிஸ்ட் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட்ஸ்ல பல ப்ரொசீஜர் இருக்கு. சில பேருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணிடலாம், சில பேருக்கு பில்ஸ் அண்ட் மெடிசன் சாப்பிட்டு சரி பண்ணிடலாம், சில பேருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடலாம். நான் இன்னொரு ஃபர்ஸ்ட் கேட்டகரி சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு சில காரணத்துக்காக ஆவி பிடிச்ச மாதிரி நடிப்பாங்க அப்படின்ட்டு, அதுல நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருக்கும், அதனால பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சா ஏதாச்சும் ஒரு சாமியார் வந்து பேய் பிடிச்சிருக்கு இவருக்கு, சோ கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிரும் சொல்லுவாருங்கிறதுக்காக நடிப்பாங்க. அதே மாதிரி வீட்டுல மாமியார் மாமனார் கொடுமை டார்ச்சர் கொடுமை அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப ஆவி பிடிச்ச மாதிரி நடிப்பாங்க, அந்த டார்ச்சர்ல இருந்து இதா இருக்கு. அதே மாதிரி நைட் டைம் மிட் நைட் டைம் வெளியே போகணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வீட்டுல விட மாட்டேங்கிறாங்க, அப்படிங்கிற பட்சத்துல ஆவி பிடிச்ச மாதிரி நடிப்பாங்க. சோ அப்பதான் வந்து இந்த மாதிரி வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாமியாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் ஆவிங்கிறது பொய்ன்னு, ஆனா அவங்க உண்மைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம அவங்களுக்கு காசு கொடுப்போம், பொய்ன்னு சொன்னாங்கன்னா காசு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி அந்த ஆவி பிடிச்ச மாதிரி நடிக்கிறவனுக்கும் நல்லாவே தெரியும் இந்த சாமியார் வந்து பொய் தான் சொல்றாரு, நமக்கு ஆவி பிடிக்கலன்னு. ஆனா அவர் திருப்பி சொல்ல முடியாது இந்த சாமி பொய் தான் சொல்றாரு. ஏன்னா அந்த ஆவி வேஷம் போட்டவன் அவனுக்கு ஒரு தேவை இருக்கும், அந்த தேவை நிறைவேறதுக்கு அப்புறம் தான் அந்த ஆவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். சோ இறந்தவங்க உயிரோட வர முடியாது, அப்படி வந்துட்டாங்கன்னு யாராச்சும் சொன்னா அது எல்லாமே பொய்.